பித்தளை சாமான் கழுவியாச்சு, எவர் சில்வர் சாமான் கழுவியாச்சு. அடுத்து வந்து அலுமினியம் பாத்திரம் தான். இந்த பாத்திரம் எல்லாமே நான் வந்து வயலில் வேலை பார்க்குற ஆளுங்களுக்காக சமைக்கிறது. 4 கிலோ 5 கிலோ வேகிற மாதிரி பெரிய பெரிய அலுமினியம் குண்டா. அடுத்து வந்து இந்த டபரா குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் பிரியாணி செய்கிற டபரா, அப்புறம் வேர்க்கடலாம் அளப்பாங்கள்ல, அதில் யூஸ் பண்ண அன்னை கூட, அதெல்லாம் வந்து நான் மேலே வச்சுருந்தேன். மேலே இருக்கக்கூடியது தான் இது. வந்து ஒரு ரூமில் வந்து வச்சுருப்பேன். இதுவுமே வந்து சீக்கிரமாக, அதாவது எடுக்கிற மாதிரி அளவுக்கு தான் வச்சுருப்பேன். ஏன்னா அடிக்கடி நமக்கு எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால் அப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம் தான். இப்போதைக்கு நம்ம வந்து மண் பாத்திரத்தையும் கழுவிட்டோம். இது வந்து அலுமினியம் பாத்திரம் ப்ளஸ் பித்தளை சாமான், எவசிலர் எல்லாமே கழுவியாச்சு. இனி வந்து வீடு ஃபுல்லாக வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு டைம் வந்து துணியெல்லாம் மடிக்கிற வேலை தான். நாளைக்கு வந்து துணி மடிக்கிற வேலையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கே வந்து ஒரு ரூம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து நாளைக்கு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழுவி முடிச்சாச்சு. இது வந்து மேலே இருக்கிற பாத்திரம் மட்டும்தான். அது போக நாளைக்கு வந்து டஸ்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் இன்னும் தொடவே இல்லை. கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரம், அப்புறம் அந்த கிளாஸ் ஜார்ஸ், மசாலா போட்டு வச்சுருக்கேன்ல, அது எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவணும். நாளைக்கும் ஃபுல்லாக டைட்டாக வேலை இருக்கும். வேலை இருக்கிறதுனால, பொங்கல் கிளீனிங்கிறதுனால நிறைய வேலை, சரியாக வந்து கரெக்டாக வீடியோ